அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியில் இருக்கிறவங்க, கும்ப ராசியில் இருக்கிறவங்க, ரிஷப ராசியில் இருக்கிறவங்க, விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த கோதுமை தானம் கொடுத்து கோவிலில் போய் என்றைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி காலையில் செய்யணும். அமாவாசை முடிஞ்சு மற்ற நாள். ஸோ இந்த இரவு தான், அதாவது நமக்கு எப்போ கிரகண காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி இரவு 7:20 மணிக்கு மேலே தான் அந்த ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் எல்லாம் நேர்கோட்டில் இருக்கிறாங்க. இதில் சூரியனினுடைய தாக்கம் ஒரு பெரிய ஒரு நெருப்பு பிழம்பாக அந்த சந்திரனை சுற்றி அது இருக்கும். ஸோ இது நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்கிறது, ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப ஒரு நல்ல தகன்னு ஒரு நல்ல ஆரஞ்சு கலரில் இந்த எக்லிப்ஸினுடைய கலர் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு ரேர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளானட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 30 வருடத்திற்கு ஒரு முறை தான் கும்பத்துக்கே சனி பகவான் வரார். ஸோ இந்த சூரியனோட சனி சேர்றார் அப்படின்னாலே 30 வருடத்திற்கு ஒரு முறை தான் அவங்களுடைய சேர்க்கை கும்பராசியில் வந்து இருக்கும். ஸோ இப்போ வாக்கியப்படி சனி பகவான் நமக்கு கும்பராசியில் இருக்கிறாரு. அண்ட் ராகு 18 வருடங்களுக்கு ஒரு முறை தான் ஒரு ராசியில் வந்து அவர் வரார். 18 வருடங்கள் ஆகும் அவர் ஒரு சக்கரம் முடித்து வரத்துக்கு. குரு பகவானுக்கு 12 வருடம் ஆகும். ஸோ இந்த 18 வருடம் 30 வருடம் கழித்து இணையக்கூடிய இந்த ராகு சனி மற்றும் இந்த சூரிய பகவானினுடைய ஒரு நேர்கோட்டில் இவங்க எல்லாம் வரும் பொழுது உலக அளவில் ஏதாவது நமக்கு பெரிய தாக்கங்கள் வந்து ஏற்படும். ஒரு மலைப்பகுதியில் ஒரு பெரிய நெருப்பு, இப்போ அமேசான் காடெல்லாம் எரிஞ்சது இல்லையா, அந்த மாதிரி நெருப்பினால் பயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எங்கேனாலும் ஃப்ளைட்டில் வந்து நெருப்பு பிடிக்கலாம், இல்லை மலை பிரதேசங்களில் நெருப்பு பிடிக்கலாம், ஒரு மலை சரிவு பெருசாக இருக்கலாம் நிலம். ஆனால் செவ்வாய் வந்து சனி வீட்டில் இருக்கிறதுனால மலைச்சரிவு அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். சனியினுடைய வீட்டில் சூரியனும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால மலை பிரதேசங்களில் ஒரு பெரிய நெருப்பு பிடிக்கிறதோ இல்லை மலைவாழ் மக்களுக்கு ஏதாவது சில பாதிப்புகள், நோய் வாய்ப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காற்று வழியில் சில நோய்கள் பரவக்கூடியது, மலையில் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரக்கூடியது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும்.